வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது TNMAWS, அதாவது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியம். இதில் இருந்து நோட்டிஃபிகேஷன் கடந்த வருடம் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம தேர்வெல்லாம் எழுதிட்டு கிட்டத்தட்ட நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின அப்டேட்ஸ் அப்படின்றது ரொம்ப நாளாக கொடுக்காமல் இருந்துட்டோம். இப்போ நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இதற்கான அப்டேட் என்ன ஆச்சு, இப்போ எப்போ போஸ்டிங் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கேட்டீங்க. ஸோ அதற்காக தான் முக்கியமாக இந்த வீடியோவே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டு தேர்வு எழுதலாம். தேர்வில் ஒரு கேஸு, தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா அதில் ஒரு கேஸ், அடுத்து லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸாம் ரிசல்ட்டு கொடுக்கும்போதும் அதில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போதும் அதில் ஒரு கேஸ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டு கொடுக்குறப்பவும் ஒரு கேஸ். இந்த மாதிரி தொடர்ச்சியாக டிகிரி கேண்டிடேட்ஸும் சரி, டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் சரி, சானிட்டரி இன்ஸ்பெக்டரும் சரி, எல்லாருமே இதனால் பாதிக்கப்படுறாங்க. அனைத்து போஸ்டிங்குமே போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாதிப்பு அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கான நடைமுறையில் தவறுகள் நடந்திருக்கு, குளறுபடி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் கொடுத்துருந்து அவங்க கேஸ் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய, இதாவது 1 2ன்னு சொல்ல முடியாதுங்க. இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் அப்படின்றது போட்டிருந்தாங்க. இதை எப்போ சால்வ் ஆகும் அப்படின்றது தெரியாது. பட் நமக்கு போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் ஆனால் தான் போடுவாங்க. ஸோ இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, கூடிய சீக்கிரமே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஸோ அதுக்கு தயாராகுங்க அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் என்கிட்டயே கால் பண்ணி கேட்டி அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு. ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நடந்து முடிஞ்ச தேர்வுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட், அதாவது ரிசல்ட் மீன்ஸ் போஸ்டிங்கில் போய் ஜாயின் ஆகணுங்க எல்லோரும். அந்த போஸ்டிங்கில் போயிட்டு ஜாயின் பண்ணினா மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர முடியும். அதை விட்டுட்டு இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குளறுபடிகளும் நிறைய கேஸு அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கும்போது அடுத்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா அது சரியாக இருக்காது. ஸோ அதனால் மேக்ஸிமம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இந்த வருடத்தோட இறுதியில் வேணால் எதிர்பார்க்கலாம். மேபி இன்னும் ஒரு 1 or 2 மந்தில் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். பட் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஒரு 3000, 2500, 2000 காலி பணியிடங்கள் அந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்போனா நம்ம தேர்வு எழுதி அவங்க ரிசல்ட் கொடுக்குறப்ப சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பணியிடங்கள் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வரும், நாங்கள் ஃபுல்லாக பண்ணுவோம் அப்படின்ற தகவல் கொடுத்துருந்தாங்க. அது மறுக்க முடியாது தான். பட் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வு, நம்ம எழுதின தேர்வுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது ஒன்று வரணும். ஸோ இந்த ஃபைனலாக எல்லோரும் ஜாபில் போய் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 2-3 மந்த் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்து ஒன்றும் யூஸ் இல்லைல்ல. ஸோ அந்த ஜாபில் ஜாயின் பண்ணணும். அந்தந்த நபர்கள் அந்தந்த ஜாபில் ஜாயின் பண்ணினா தான் அதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கான பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் ஜாபில் ஜாயின் பண்ணுற வரையும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படி ஆச்சுன்ற பட்சத்தில், ஏன்னா கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே முடியணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் போஸ்டிங் அப்படின்றது போடுவாங்க. ஸோ அது முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நகர்வு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ முக்கியமாக அடுத்த கட்ட நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எதிர்பார்க்குறது கண்டிப்பாக போஸ்டிங் போட்டால் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு எந்த சான்சஸும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் ஒரு பார்டர் மார்க்கில் போயிருந்துருக்கோம், கொஞ்சம் ஒரு 1-2 மார்க் அப்படிங்கிற மாதிரி போயிருந்துருக்கோம், இன்டர்வியூலேயும் சரி எக்ஸாம்லேயும் சரி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தோணும், சரி ஓகே அடுத்த எக்ஸாம்ஸ் வச்சாங்க அப்படின்னா நம்ம இதில் உள்ளே போயிடணும் அப்படின்ற மாதிரி தோணும். தோன்றது தவறுகள் கிடையாது. பட் இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னா, இதுக்கு போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் ஒன்று அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது இதுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். முன்னாடியே எக்ஸாம்ஸ் டைம்லேயும் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இதுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நான் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மார்க் 1 மார்க்கில் போன எல்லா நபர்களுமே தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ மெட்டீரியல் வேணும் தேவைப்படுற நபர்கள் கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இதை தாண்டி ஏதாவது ஒன்று படிக்கணும், எக்ஸசைஸ் இருக்கணும் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாதுங்க. A to Z நம்ம கொடுக்குறத மட்டும் பார்த்தாலே போதும். ஏன்னா என்ன சொல்கிறது, அது சிலபஸில் அப்டேட்டட் சிலபஸ் கடந்த வருடம் என்ன அவங்க வந்து கேட்டிருந்தாங்களோ அதை அப்டேட் பண்ணி டோட்டலாக A to Z வந்து அதை தான் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் இதை மட்டும் பார்த்தாலே போதும். இதை தாண்டி எக்ஸஸாக ஒரு லைன் கூட பார்க்க தேவை எனக்கு தெரிஞ்சு. அதே போல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதுக்கும் நம்ம கொடுத்துருவோம். உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் மேஜர் பேப்பருக்கும் வந்து கொடுத்துரும். 2க்குமே மெட்டீரியல் அப்படின்றது இருக்குது. நிறைய நண்பர்கள் வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பாஸும் ஆகியிருக்காங்க, செலக்டும் ஆகியிருக்காங்க. இன்னும் போஸ்டிங் அப்படின்றது தான் போடாமல் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கொடுத்த மெட்டீரியலில் எந்த தவறுகளும் இல்லை. ஸோ மேபி போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. டெலகிராம் சேனல் அதுவும் போய்கிட்டு தான் இருக்குது. நிறைய நண்பர்கள் அதுலேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற தகவல் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்மளும் அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதற்கான ஒரு ஏன்னா நம்மளால் எந்த ஒரு தகவலும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். அதை விட மெயின் எல்லாரோட குரூப்பில் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு தகவல் பேசுகிறோம், ஏதாவது ஒரு தகவல் கொடுக்குறோம் அப்படின்னு இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மனசு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா எந்த தகவலுமே தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். ஏதோ ஒரு 4 பேர்கிட்ட பேசினா அதை பற்றி கொஞ்சம் அதில் இருக்கிற டிப்ரெஷன் அப்படின்றது குறையுமாங்கள்ல, அந்த கான்செப்ட் தான். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கம்மியாகும், ஓரளவுக்கு ஒரு டிப்ரெஷன் அப்படின்றது குறையும். புதுசாக யாராவது வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.